நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிவா கிட்ட கேட்டு நம்ம ககன் அந்த டெடிபியரை நான் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. சிவாவும் அந்த டெடிபியரை ககன் கிட்ட கொடுத்துட்றாங்க. இந்த சைடு நம்ம அபூர்வாவை தான் காட்டுறாங்க. அபூர்வா மருதாணி கிட்ட சொல்லி ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சித்தி இப்போ நான் என்ன செய்வேன், அந்த டெடிபியர் ககன் கையில் போயிடுச்சுன்னா அவ்வளவு தான், அவன் மட்டும் அந்த ஆதாரத்தை பார்த்தா என்னைய சும்மாவே விட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா புலம்பிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு மருதாணி வந்து அபூர்வா கிட்ட சொல்றாங்க, என்ன அபூர்வா லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க, என்ன டெடிபியர் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அபூர்வா எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. பூமியோட தம்பி ஊர்ல இருந்து இங்க பூமியை தேடி வந்திருக்கான். பூமி கிட்ட அந்த டெடிபேரை சேர்க்கணும்னு சொல்லிட்டு, ஆனா அந்த பூமிக்கு அதுக்குள்ள அவங்க அம்மா இறந்ததுக்கான ஆதாரம் இருக்குன்றது தெரியாது. அந்த டெடிபேர்ல தான் அந்த ஆதாரம் இருக்கு அப்படிங்கறத ககன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டானா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மருதாணி வந்து அபூர்வா கிட்ட சொல்றாங்க, எதுக்காக அவளோட தம்பியை இங்க தங்க வைக்காம ககன் வீட்டுல போய் தங்க வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, பூமிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அவளுக்கு வேண்டப்பட்டவங்க யார் இங்க வந்தாலும் கண்டிப்பா அவங்கள நான் சும்மா இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனாலதான் அவ சூப்பரா பிளான் போட்டு ககன் வீட்டுல தங்க வச்சிருக்கா. எப்படியாவது அந்த டெடிபேர் என் கைக்கு வரணும், அதுக்குள்ள இருக்கிற வீடியோ ஆதாரத்தை நான் எடுத்துடணும் சித்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மருதாணி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. பேசாம நீ இப்படி ஒரு வேலை பண்ண, நம்ம ககனுக்கு ஃபோனை போட்டு சிவா வேற யாரும் இல்லை பூமியோட தம்பி தான் அப்படின்ட்டு சொல்லிட்டா போதும், பூமியை ககன் செம்மையா திட்டி சிவாவை வீட்டை விட்டு துரத்திடுவான். அதுக்கப்புறம் சிவா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கடைசியில் இங்கே தானே வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட நம்ம அப்புறம் வந்து செம்மையாக கடுப்பாக்குறாங்க. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மூளையே இல்லையா சித்தி, இப்போ நம்ம ஃபோனை போட்டு ககன் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொன்னால் பூமிக்கு கண்டிப்பாக நம்ம மேலே தான் டவுட் வரும். அவங்களுக்கு எப்படி ககன் வீட்டில் சிவா இருக்கிறது தெரியும், ஒருவேளை சிவாவை அந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பூமி சந்தேகப்பட்டு சிவாவை இந்த ஊரை விட்டு அமிச்சாலும் அமிச்சிருவா. அவன் ககன் வீட்டிலே இருக்கட்டும், ஆனால் எப்படியாவது அந்த வீடியோ ஆதாரத்தை நம்ம எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வராங்க. அப்போ தான் சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, சந்திரா உங்களுக்கு நெருக்கமான யாரோ ஒருத்தவங்க தான் சோபா சந்திராவை கொலை பண்ணியிருக்கிறதா எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது யாராக இருந்தாலுமே நாங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக பிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அதிகாரியை பார்த்ததுமே அபூர்வாவுக்கு கை காலில் நடுக்கம் எடுத்துக்கிச்சு. இந்த சைடு மருதாணி சித்தி வந்து அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, வீட்டுக்கு வந்து உங்களுக்கு போய் காஃபி கூட அபூர்வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அபூர்வாவும் கூட நானே போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களால அந்த காஃபியை எடுத்துகிட்டு போக முடியல, கிடுகிடுன்னு கையெல்லாம் நடுங்கிக்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக அபூர்வா அதெல்லாம் மேனேஜ் பண்ணிவிட்டு காஃபியை கொடுத்துட்றாங்க. இவங்க என்ன பேசுகிறாங்க ஒட்டி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவும் சந்திரா அந்த இன்ஸ்பெக்டர் பேசுகிறத கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, நான் வந்து இந்த விஷயத்த சும்மா விட மாட்டேன், எஸ்ஐயவே கொலை பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் உயிருக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது சந்திரா, நீங்கள் தான் ரொம்ப உஷாராக இருக்கணும். எஸ்ஐயை கொண்டவங்க கண்டிப்பாக உங்களையும் கொல்றதுக்கு வருவாங்க. சோபா சந்திரா மரணத்துக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. அபூர்வாவுக்கு இங்கே கொலை நடுங்கிக்கிட்டே இருக்கு, எங்கடா நம்மளை யாரும் பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித பயத்தோட தான் இருக்காங்க. இந்த சைடு நம்ம ககனை தான் கட்டுறாங்க. ககன் வந்து ஜாகிங் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அதே இடத்துக்கு தான் நம்ம பூமி வராங்க. அவங்க மாஸ்க் போட்டிருக்கிறனால அவங்க பூமி தான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம ககன் காலில் இருக்கிற ஷூவோட லேஸ் கலண்டுரும். அப்போ நம்ம பூமி வந்து தான் ககனுக்கு அந்த லேஸ் போட்டு விடுவாங்க. ஆனால் நம்ம ககனுக்கு அது பூமி தான் தெரியாது. மறுபடியும் ககன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இடத்துல மூச்சு வாங்கி நின்றுவாங்க. அப்போ நம்ம பூமி தான் தண்ணியும் கொடுப்பாங்க. யார் நீ, எனக்கு அப்பப்போ வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் கேட்பாங்க. அப்போ பூமி திரும்பி நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ககன் வந்து செம்மையாக டென்ஷன் ஆவாங்க. நீ எதுக்காக இங்கே வந்த, என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்போ பாரு என்னை ஏமாத்துறதே உனக்கு வேலையாக போயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினதில் ஒரு அர்த்தம் இருக்குது, அது தெரிஞ்சால் நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம ககன் வந்து சொல்கிறாங்க, என்ன அர்த்தம் இருக்குது சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, வேற என்ன அர்த்தம், எங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஆகவே மாட்டேங்குது, அவங்க சம்மந்தத்தோடு உங்களை கல்யாணம் பண்ணணும் தான் நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி பிளேட்டை மாற்றி விட்டுறாங்க. அப்புறம் நம்ம பூமி ககன் கிட்ட சொல்வாங்க, டான்ஸ் கிளாஸ் நம்ம ஆரம்பிக்க போகிறதா இருந்தாலும் அதில் உங்கள் பேரும் என் பேரும் சேர்த்து தானே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், அதனால உங்கள் ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னதுமே ககன் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. பார்த்தியா நீ ஒரு ஷெல்ஃபிஷ்ன்றதை காமிச்சிடுற, உனக்கு காரியம் ஆகணுன்றதுக்காக என்கிட்ட வந்து பேச வந்திருக்கியா, நான் கூட சரி நீ ஏதோ திருந்திட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தேன், ஆனால் நீயும் ஒரு ராட்சசி தான், என் வாழ்க்கையை கெடுக்க வந்த ராட்சசி நீ, உன்னோட சுயநலத்துக்காக நீ யாரை வேணாலும் பழி வாங்குவேன், யாரோட சந்தோஷத்தை வேணாலும் கெடுப்பல அப்படிங்கிற மாதிரி நம்ம ககன் வந்து பூமியை பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ககன் திட்டினதை நினச்சி நம்ம பூமி பயங்கரமாக மனசடைஞ்சு போய் அழுதுகிட்டு இருப்பாங்க. இந்த சைடு நம்ம செரி நட்சத்திராவை தான் காட்டுறாங்க. அப்போது நம்ம மீரா வந்து நட்சத்திராவுக்கு காஃபி கொடுப்பாங்க. அந்த காஃபியை வாங்கிட்டு நட்சத்திரா வந்து மீரா கிட்ட சொல்லுவாங்க, என்னது இது, நான் என்ன ஸ்ட்ராங்காக காஃபி குடிப்பேன், லைட்டாக போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகாரம் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்க்கும்போது நம்ம கேபியோட அம்மாவுக்கு செம்ம கோவம் வரும். மீராவை போய் செம்மையாக திட்டுவாங்க, என்ன மீரா நீ நினச்சிட்டு இருக்க,
நட்சத்திரா உன்னோட மருமக, அவ தான் உனக்கு காஃபி போட்டு கொடுக்கணும், உனக்கு பணிவிட செய்யணும். நீ என்னன்னா அவளுக்கு பணிவிட செஞ்சுட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம அவ உன்னைய ரொம்பவே அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒழுங்கா அவளை எஞ்சி வந்து காஃபி போட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பூமி வராங்க. பூமி வந்து மீரா கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, சரி நட்சத்திரா 2 பேரும் சேர்ந்து வாழ வேணாமா, அதுக்கான சம்பிரதாயத்தை நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மீராவும் சரி பூமி, நான் வந்து அபூர்வாணி கிட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம பூமி சொல்றாங்க, அவங்க கிட்ட கேட்டால் கண்டிப்பாக கோவப்படுவாங்க, நீங்க அப்பா கிட்ட நேரடியாக போய் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம மீராவும் அதை பற்றி பேச போகும்போது நட்சத்திரா சரி 2 பேருமே பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. சரி வந்து மீரா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, அந்த ராட்சசி கழுத்தில் நான் பூமியோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் தாலி கட்டினே தவிர அவன் மேலே ஆசைப்பட்டலாம் நான் தாலி கட்டலை, தயவு செஞ்சு நீ விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடுறாங்க. இந்த சைடு நம்ம அபூர்வா கிட்ட சொல்லும்போது அபூர்வா செம்ம கோவப்படுறாங்க. என் பொண்ணுக்கு விருப்பமே இல்லாமல் கல்யாணம் நடந்திருக்கு, அப்புறம் எப்படி சம்பிரதாயெல்லாம் நாங்கள் நடத்த முடியும், அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரா வராங்க. சந்திரா கிட்ட வந்து மீரா சொல்கிறாங்க, அண்ணா இது மாதிரி செரிக்கும் நட்சத்திராவுக்கும் நல்ல விஷயம்லாம் நம்ம பண்ணணும்ல, அதுக்காக சம்பிரதாயெல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம சந்திரா வந்து சொல்கிறாங்க, சரிம்மா ஓ இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம நட்சத்திரா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அது எப்படிம்மா, அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை, அவன் கூட போயிட்டு எனக்கு சம்பிரதாயம் வைக்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமாக டென்ஷன் ஆக, அப்போ தான் மருதாணி சித்தி வந்து நட்சத்திரா கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு நட்சத்திரா, இந்த ஐடியாவை கொடுத்தது யார் தெரியுமா, பூமி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நட்சத்திரா பூமி மேல செம்ம கோவப்படுறாங்க. நான் அவகிட்ட சவால் விட்டேன், நீ சரியை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான், எனக்கு இருக்கிற ஒரு தொல்லை போயிடும், நான் நிம்மதியா என் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைச்சா கடைசியில் அந்த பூமி சரியை என் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டால, அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஏற்பாடால பண்ணிக்கிட்டு இருக்காளா, விடக்கூடாது விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு நட்சத்திரா பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான பண்றாங்க, பேசாம நம்ம சந்திரா கிட்ட பூமிக்கு கல்யாணம் பண்ண சொல்லுவோம், கண்டிப்பா சந்திராவும் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் தப்பா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு பூமிக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடுவாரு. இனிமேட்டு பூமியின் கனவுல கூட ககன் கூட சேர்ந்து வாழ முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரம் சொல்ல, இதை கேட்ட அபூர்வாவும் இதுதான் உன்னோட ஆசைனா, கண்டிப்பா நான் அதை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வாவும் சந்திரா கிட்ட போய் பேசுறாங்க. இங்க பாருங்க, வீட்டில் எல்லாருமே நட்சத்திராவுக்கும் செரிக்கும் சம்பிரதாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அக்கா ஒருத்தி இருக்கால, பூமிக்கு கல்யாணம் ஆகாமல் எப்படி தங்கச்சிக்கு போயிட்டு நல்ல காரியெல்லாம் செய்ய முடியும், அதனால சட்டுப்புட்டுன்னு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து பூமியை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திராவும் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. நீ சொல்கிறது கரெக்டு தான், அவக்காக நான் நினச்சி டெய்லியும் அழுதுகிட்டு தான் இருக்கா, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கண்டிப்பாக பூமிக்கு யாரையாவது நம்ம கல்யாணம் பண்ணி வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவும் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயம் நம்ம ககனுக்கு தெரியுது. ககன் வந்து வீட்டுக்கு ஸ்வீட்டோட வராங்க. ஸ்வீட்டை எடுத்து எல்லாருக்குமே சந்தோஷமா ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. பூர்ணிக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல, என்னன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்க, எதுக்காக ஸ்வீட்டெல்லாம் எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ நம்ம ககன் வந்து அதெல்லாம் பேசக்கூடாது, நான் கொடுக்குற ஸ்வீட்டை நீ சந்தோஷமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிக்கு ஊட்டி விடுறாங்க. அப்புறம் சிவா சாரதா எல்லாத்துக்குமே ஸ்வீட்டெல்லாம் ஊட்டி விட்டுட்டு நம்ம ககன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சாரதா கேட்குறாங்க, இப்பயாவது சொல்லுப்பா, நீ எதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்க, ஸ்வீட்டெல்லாம் எங்களுக்கு கொடுத்து ரொம்ப ஹாப்பியா இருக்கே, என்ன விஷயம்னு கொஞ்சம் சொல்லிடலாம், எனக்கு தலையை வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சாரதா கேட்க, அதுக்கு பூர்ணி சொல்றாங்க, வேற என்னம்மா, ஏதாவது பெரிய கான்ட்ராக்டா அண்ணனுக்கு கிடைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ககன் வந்து சொல்றாங்க, அப்படியெல்லாம் இல்லை பூர்ணி, பூமிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே சாரதா பூர்ணி 2 பேத்துக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ சிவா வந்து தெரியாதனமா என்ன அக்காவுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ககன் வந்து கேட்குறாங்க, என்ன உனக்கு அக்காவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே சிவா வந்து பேச்சை மாற்றி சொல்லிடுறாங்க, இல்லை நீங்கள் வந்து யாரோ ஒருத்தவங்க பூமின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதனால தான் உங்களை நான் அக்கான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பேச்சை மாற்றி சொல்லிடுறாங்க. ககன் வந்து சொல்கிறாங்க, ஆமாம்மா பூமிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அவள் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க. இருந்தாலும் சாரதாக்கு ஒன்றுமே புரியல, பூமிக்கு கல்யாணம் ஆக போது அதை நினச்சி ககன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கானா, என்னால் நம்பவே முடியலையே, கண்டிப்பாக இது என் பையனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சாரதா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு ககன் ஏன் இப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம ககன் வந்து மேலே அவங்களோட ரூமுக்கு போயிட்டு எல்லா பொருளையும் உடைக்கிறாங்க. பூமிக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அவங்க சந்தோஷமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பூமியை நினச்சி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. பூமின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து ரொம்பவே கதறி அழுதுட்டு இருக்காங்க. இதை நம்ம சாரதா பார்த்துடுறாங்க. சாரதா பார்த்துட்டு நம்ம ககன் இப்படி இருக்கிறத என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வாயில் கையை வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ககன் அழுதுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பூமி பயங்கரமா ககனை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. சாரதா மனசுல நினைக்கிறாங்க, ககன் நீ பூமியை இந்த அளவுக்கு விரும்பிட்டு எப்படிடா அவளை விட்டுட்டு வர உனக்கு மனசு வந்துச்சு, அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே உன்னால தாங்க முடியல பாரு, எப்படி அழுதுட்டு இருக்க, ஏன் ககன் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஒரு பக்கம் ககனை நினைச்சு அழுதுகிட்டு இருக்க, இன்னொரு சைடு நம்ம பூமி செரிக்கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. என்னால வேற யாரையும் ககனை தவிர கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கும் போது செரி சொல்றாங்க, நீ எதுக்கும் கவலைப்பட
கவலைப்படாத பூமி, உன்னையும் அண்ணாவையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து பூமிக்கு வாக்கு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.